screenshotco.in வாங்க பைத்தான் கற்றுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பேசணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பைத்தானோட இன்ட்ரடக்ஷன், அதாவது பைத்தான்னா என்ன, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பைத்தான் முதல் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதணும், அதாவது எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது, எப்படி ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது அப்படின்றது வரைக்கும் நான் பார்த்தோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மேலே ரைட் சைட்லேயும் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாதுகாத்தவங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பைத்தான் சின்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா அது உங்களுக்கு இப்படி தான் எழுதணும், இப்படி தான் வார்த்தைக்கு அமையணும், இப்படி தான் சென்டென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்டென்டேஷன். சரி, இன்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டிஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு கூட ஒரு 4 லைன் அடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராக்கெட்டு, அந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்டு கான்செப்டே கிடையாதுங்க. முழுக்க ஸ்பேஸை நம்பி தான். ஸ்பேஸு அதாவது நியூ லைன் ஒரு எம்டி லைனு இல்லைன்னா ஸ்பேஸு, இதை வச்சு தான் வந்து இந்த இன்டென்டேஷனை வச்சு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற லைனு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர் டைப் பண்ணி எழுதுகிறோம். இஃப் 4 greater than 2 அப்படின்னு செமிகாலன் கொடுக்குறோம். அடுத்த லைனில் போயிட்டு நம்ம ஒரு 4 ஸ்பேஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து print 4 is greater than 2 அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக எழுதுறதுக்கான ஒரு வழிமுறை. இப்போது கீழே இருக்க உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அதே ஸ்டேட்மெண்ட்டு தான், ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிண்ட்ன்றதை வந்து 4 ஸ்பேஸ் கொடுக்காம அடுத்த லைனில் போன உடனே அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து தப்பு. ஏன் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் கண்டிஷன் இருந்தால், ஒரு கண்டிஷன் இருந்தால் அந்த கண்டிஷனுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இந்த ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது. ரன் ஆனாலும் உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ அதுதான் இந்த இன்டென்டேஷனை வச்சு தான் வந்து ஒரு கண்டிஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நம்மளோட சின்டாக்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எடிட்டர் இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் இன்றைக்கி வந்து நான் வெறும் சின்டாக்ஸ்னால் என்ன அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இன்டென்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய மெத்தடு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதியிருக்க காரணம் என்னன்னா, ஒரு இன்டென்டேஷனை காமிக்கிறதுக்கு தான். இப்போ இது வந்து ஃபஸ்ட் லெவல் இன்டென்டேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னோடய லைனில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து, அதாவது முன்னாடி எதுவும் ஸ்பேஸ் கொடுக்காம டேரெக்டாக டைப் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட் லெவல் இன்டென்டேஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் என்னோடய செகண்ட் லெவல் இன்டென்டேஷன். இப்போ அதுக்கு அடுத்த லைனில் இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இதுவும் என்னோட செகண்ட் லெவல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி முன்னாடி வெறும் 4 கேரக்டர்ஸ் தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் ஆரம்பிக்கிறனால தேர்ட் லெவல் இன்டென்டேஷனுக்கு நம்ம மூவ் ஆகிறோம். அதாவது ஒரு 4 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4 கேரக்டர்ஸ். ஸோ டோட்டலாக 8 கேரக்டர்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இன்டென்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் தேர்ட் லெவல். அதுக்கு அடுத்த லைன் வரும். அதுக்கப்புறம் இஃப் இருக்கிற அதே லெவலுக்கு நேராக இருக்கணும். ஸோ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுடணும். அதுதான் செகண்ட் இன்டென்டேஷன். அதுக்கப்புறம் எல்ஸ்ன்னு டைப் பண்ணுறோம். எல்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து இது. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி 4 + 4 8 ஸ்பேஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பிரிண்ட் பண்ணுறோம். மேலே எழுதியிருக்கு இதே ப்ரோக்ராமை இப்போ வேறு ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா எப்படி எழுதியிருப்பாங்க நான் சொல்கிறேன். இப்போது வாய்டு மெத்தட் நேமு, அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண அப்புறம் அது ஒரு பூலியன், அதுக்கு ஒரு நேமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி. ஸோ அதுதான் வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட் லெவலை டிஃபைன் பண்ணுறது. ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே வந்து திரும்பி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து சும்மா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். ஸோ இஃப் வேல்யூ இப்போ ஓகே, ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து நான் வந்து print ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணும். print ட்ரூ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து எல்ஸ் கண்டிஷன். எல்ஸ் திரும்பி ஒரு ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இங்கே வந்து நான் பிரிண்ட் கொடுத்துட்டு ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட இன்டென்டேஷன். ஜாவா லெவலில் எழுதுனது தான். இதை வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பேஸே கொடுக்காம ஒரே இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி கொடுத்தாலுமே எனக்கு ஜாவாவில் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஏன் ரன் ஆகும்னா அவங்க வந்து அங்கே வந்து இந்த ஸ்பேஸு நியூ லைனுக்கு அந்த முன்னாடி வந்து எவ்வளோ லெவல் நம்ம தள்ளி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோன்றதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டும் இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கும் அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, இந்த கண்டிஷனுக்கும் அதே மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இதுதான் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் பைத்தானுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு மெத்தடோ எழுதுறீங்கன்னா அங்கே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்ன்ற கான்செப்டே கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் லைன் வந்து ஃபஸ்ட்டு இன்டென்டேஷன் லெவலில் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எப்போயுமே ஸ்டார்ட் ஆகிறது செகண்ட் லெவல் இன்டென்டேஷன்லேயே தான் போகணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த மெத்தட் முடிஞ்சிருச்சுன்றது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். இது ஒரு ஸ்பேஸு இது ஒரு ஸ்பேஸு கொடுத்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் இப்படியும் கொடுத்தீங்கனாலுமே உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலரில் ஒரு பாப்அப் வந்துருக்கு, ஒரு லைன் பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் டூ blank லைன் ஆஃப்டர் அ கிளாஸ் ஆர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இது வந்து ஒரு ரூல். அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதா இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து ரீடபிலிட்டி நம்ம பார்க்குறதுக்கோ அதை புரிஞ்சிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்குன்றதுக்காக அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரூல், சின்டாக்ஸ் ரூல். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த லைன் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நான் 2 ஸ்பேஸ் நியூ லைன் விட்டுட்டு என்னோட அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இன்டென்டேஷன். ஸோ இன்டென்டேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். அதை பற்றி சின்ன 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நான் இன்னும் படிக்கிறேன். கிவன் ஸ்பேஸ் ஆர் டேப் ஸ்பேஸ் அட் த பிகினிங் ஆஃப் அ லைன் இஸ் கால்ட் இன்டென்டேஷன். ஒரு ஸ்பேஸு டேப் ஸ்பேஸு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா டேப் டைப் பண்ணும், டேப் கொடுத்தா 4 ஸ்பேஸ் தள்ளி போகும். ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய எடிட்டரில் வந்து டேபு கொடுத்தா டேபுனா ஒரு 4 ஸ்பேஸை தான் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேனே தவிர டேப் கேரக்டர், அதாவது /t கேரக்டராக நான் எடுத்துக்க சொல்லலை. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் டேப்பில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு 4 தடவை உங்கள் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட செகண்ட் லெவல் இன்டென்டேஷனை. அதே மாதிரி தேர்ட் லெவலுக்குன்னும் போது 8 டைம்ஸ் ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. In Python, indentation plays important role. It uses the space to determine the continuity of the statement. The first line of the Python code cannot have indentation. It will throw indentation error. So என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு லைனே வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு லைனே வந்து நான் இன்டென்டேஷனில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கே வந்து எனக்கு இங்கே எரர் காமிச்சிருச்சு. நான் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் மொத்தமாக மூவ் பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த லைன் எரர் தான் காமிக்கும். அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் பார்த்தீங்களா? ஸோ தேவையில்லாத ஒரு இடத்துல இன்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் காமிக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 8 ஸ்பேஸ் கொடுத்து என்னோட லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவர் இன்டென்டட், அதாவது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வார்னிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் எழுதியிருந்தால் அது நீட்டாக இருக்கும், படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமோட இந்த மெத்தடை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் மெசேஜ் ஒரு வேல்யூ ப்ரெஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சும்மா ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் வந்து அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் அது இந்த பிரிண்ட் ட்ரூன்ற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போது, எல்ஸ் ஃபால்ஸில் போய் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ சிம்பிள், பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் ப்ரோக்ராமோட இந்த லாஜிக் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இன்டென்டேஷன் ரூலெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்டென்டேஷன் ரூல், ஆமாம். ஸோ வி கேனாட் ஸ்பிளிட் இன்டென்டேஷன் இன்ட்டு மல்டிபிள் லைன்ஸ் யூஸிங் பேக்ஸ்லாஷ். அதாவது இப்போ நான் ஒரு இன்டென்டேஷன் இங்கே வச்சுருக்கேன்னா நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் வருது பார்த்தீங்களா, ஒயிட் ஸ்பேஸ் பிட்வீன் த ப்ராக்கெட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அந்த முடிஞ்ச அளவுக்கு அது ஒரே லைனில் இது பண்ணணும். இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 லைனில் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை வந்து 2 லைனுக்கு எடுத்துகிட்டு வரலாம். பட் ஒரு மெத்தடோட நேமு இல்லை ஒரு வேரியபிளோ
டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். The first line of the Python code cannot have indentation. It will throw indentation error. ஆமாம், நம்ம அதை எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். You should avoid mixing tabs and white space to create indentation. It's because text editor in non-Unix system behaves differently and mixing them can cause wrong indentation. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4 ஸ்பேஸை கொடுத்து பழகிக்கிட்டீங்கன்னா எப்பயுமே அந்த 4 ஸ்பேஸ் வந்து விண்டோஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லினக்ஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்பேஸ்ன்னு தான் எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு டேப் கேரக்டர், அதாவது /tன்ற டேப் கேரக்டர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வருதுன்னா, இப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே ஃபைலை நீங்கள் விண்டோஸில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு. It is preferred to use white space for indentation than the tab character. ஸோ டேப் கேரக்டர் பதில் ஒயிட் ஸ்பேஸ், வெறும் ஸ்பேஸை வந்து கொடுத்து பழகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. The best practice is used to 4 white space for the first indentation and then keep adding 4 spaces to increase the indentation. ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் செகண்ட் லெவலுக்கு வந்து, அதாவது அடுத்த லெவலுக்கு வந்து இன்னொரு 4 ஸ்பேஸ் கொடுத்து போகிறது தான் வந்து அந்த ரூல். நீங்கள் போயிட்டு வெறும் 5 கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும், இது வந்து எடுத்துக்கும். ஆனால் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அது எரர், அதாவது அந்த விசிபிலிட்டி ரீடபிலிட்டி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் காமிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டென்டேஷன் இஸ் நாட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு கிவ் 4 ஸ்பேஸ். அதுதான் இந்த இதில் விஷயம். ஓகே, இது ரூல்ஸ். இண்டென்டேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி டெமோ பார்த்துட்டோம். ஸோ அதனால் இது அங்கே இருக்க அதே ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இண்டென்டேஷனில் வந்து என்ன டைப் ஆஃப் எரர்லாம் வரலாம் அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் தான். நான் செகண்ட் லைனை பார்த்தீங்கன்னா, செகண்ட் லைன் வந்து 4 ஸ்பேஸ் கொடுக்காம வெறும் 1 ஸ்பேஸ் கேரக்டரில் வந்து மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த இஃப் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பேஸில் வந்திருக்கு. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பராக அலைன்மெண்ட் இல்லை. அதனாலே வந்து இண்டென்டேஷன் எரர், அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த எரர் வரும். நான் உங்களுக்கு அது லைவாகவே காமிக்கிறேன். இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த லைன் நான் ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நான் ஆரம்பித்த உடனே எனக்கு அடுத்த லைனில் எரர் காமிக்குது, அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட். ஸோ இன்டென்ட் வந்து தப்பான பொசிஷனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஸோ எப்பயுமே வந்து இன்டென்டேஷனை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்டென்டேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து தப்பாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸை கூட நீங்கள் வந்து இண்டென்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பேஸு, அப்புறம் இதுக்கு வந்து 2 ஸ்பேஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் இதை வந்து 3வது ஸ்பேஸில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி ரீடபிலிட்டி அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிண்ட் வேல்யூ பாஸ்ட் இன் ஆர்கியூமெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போது இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரன் ஆகும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைன்றதுனால ப்ராப்பராக விசிபிலிட்டி ரீடபிலிட்டி இருக்காது. பார்த்தோன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ பழையபடி ப்ரோக்ராம் எடுத்துட்டேன். இதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட எல்ஸ் பார்ட்டில் வந்து இன்டென்டேஷனை வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போ, அதாவது வேறு லெவல்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த இன்டென்டேஷன் லெவல் இதுதான், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்றது தான். இப்போ நான் இதுக்கப்புறம் ஒன்று வச்சுருந்தா எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம்னா அந்த இடத்துல எனக்கு ராங் இன்டென்டேஷன் லெவல்ன்றனால தப்பு வருது. நான் ஒருவேளை இதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு பிரிண்ட் ஆகும். ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா, எல்ஸுக்கு அடுத்த உடனே எனக்கு வந்து இவ்வளோ பெரிய இன்டென்டேஷனை கொடுத்து நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்ன, அதாவது எப்படி ட்ரீட் பண்ணோன்னா, இதுலேருந்து இது வரைக்கும் என்னோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணோம். அதுதான் வந்து அந்த இண்டென்டேஷனோட வேலை. இண்டென்டேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம டிஸ்கஷனை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பைத்தானோட டேட்டா டைப்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு டேட்டா டைப் இருக்கணும். டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு நம்பரு, ஒரு ஃபோன் நம்பரு, ஒரு பேர், இதெல்லாம் எழுதணும் தெரியுமா, அது எல்லாத்தையும் வந்து டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நம்பர்னா அது வந்து ஒரு இன்டீஜர் நம்பராக இருக்கும். இன்டீஜர் மாதிரி நார்மல் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஒரு ஃப்ளோட்னா டெசிமல் நம்பர், நம்ம ரூபா கணக்கு மதிப்பு, இது எல்லாத்தையும் வந்து ருபீஸ் அண்ட் பைசே அப்படின்னு எழுத போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து 200 rupees டாட் 50 பைசே அப்படின்னு எழுதும்போது 200.50 எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட்டு. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து நியூமரிக் டேட்டா டைப்ஸ். ஸ்ட்ரிங்கு, எஸ்டிஆர்ன்றது ஸ்ட்ரிங்கு. ஸோ டெக்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு பேர் எழுதுறீங்க, இப்போ பைத்தான்ன்றது ஒரு வேர்டு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் வேர்டு, ஒரு தமிழ் வேர்டு, ஏதாவது ஒன்று நீங்கள் அதை டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதுதான் வந்து டெக்ஸ்ட் டைப். அடுத்தது வந்து லிஸ்ட்டு, டியூப்பிள், ரேஞ்ச். ஸோ இது வந்து சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லிஸ்ட், கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம் இல்லைனா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் தான் வந்து லிஸ்ட், டியூப்பிள், ரேஞ்ச். அதாவது மேப்பிங் நம்மளது டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ஷனரினா கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நேம் ராஜ், ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து கீ, இது வந்து அதுக்கான வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் வந்து டிஃபைன் பண்ணி எழுதுறது வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஏஜ் 20 அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து கீ வேல்யூ பேர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கீயை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா இது வந்து டிக்ஷனரி. அதுக்கு அடுத்து வந்து செட்டு, ஃப்ரோசன் செட்டு. ஸோ செட்டுன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து லிஸ்ட்டு மாதிரியே தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் செட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா செட்ஸில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ப்ளஸ் அது வந்து நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா ஆல்ஃபபெட்டிக்கல், நம்பர்ஸ்னால் அசெண்டிங் ஆர்டர், அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கான வித்தியாசம். அடுத்து வந்து பூல்ன்றது பூலியன் டைப். அதாவது எப்படின்னா ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுதான் வந்து பூலியன் டேட்டா டைப், பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பைனரி டேட்டா டைப்ஸ். ஸோ பைட்ஸு, பைட் அரே, மெமரி வியூ. ஸோ இது ஒரு ஃபைலை ரீட் பண்ணும்போது பைட்ஸாக ரீட் பண்ணுறதுக்கு இல்லை பைட் அரேவாக ரீட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து இந்த டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டெக்ஸ்ட் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இதில் வந்து எஸ்டிஆர். ஸோ ஸ்ட்ரிங்குன்றதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் நேம், என்னோடய வேரியபிள் நேம் வந்து இதுதான் அப்படின்னு மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் மெசேஜ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் டபுள் கோட்ஸில் பிரிண்ட் கொடுத்துட்டேன்னா அது வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த மெசேஜ் இங்கே பிரிண்ட் ஆகுது, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகி எனக்கு அந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு. நீங்கள் எந்த வேல்யூ நீங்கள் இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருந்தாலும் அதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்து எது வந்தாலுமே அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுதான் டெக்ஸ்ட். ஓகேவா, அடுத்தது என்ன டேட்டா டைப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நியூமரிக் டேட்டா டைப். ஸோ நியூமரிக் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர், இன்ட்ன்றது சிம்பிள் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னும்போது எனக்கு வந்து அப்போ என்ன ஆகுனா எனக்கு அந்த ஏஜ் பிரிண்ட் ஆகி காமிக்கும் எனக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ, அதாவது ஒரு நியூமரிக் வேல்யூ இங்கே கொடுக்குறீங்க டெசிமல் இல்லாமல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். அந்த இன்டீஜர் வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணுறது தான் வந்து இன்டீஜர் டைப். இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இது இப்படி ஃப்ளோட்டிங்கில் கொடுக்குறேன், அசைன் பண்ணலாம். அதாவது இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது இல்லை, இந்த ஏஜ்ன்றது வந்து டெசிமலில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது ஏஜ் எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இது என்ன டைப்பில் இங்கே எனக்கு வருது அப்படின்றது நான் கன்வெர்ட் பண்ணணும்னா டைப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நான் உள்ளே பாஸ் பண்ணுறதா இருந்தால் எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட்டுன்னு பிரிண்ட் ஆகுது.
பார்த்தீங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெசிமல் பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு இன்டீஜர் வரும். ஸோ ஒரு வேரியபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டேட்டா டைப் கொடுத்தாலுமே அந்த டேட்டா டைப்க்கான வேல்யூ அதை எடுத்துக்கும். இதே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர்னா இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஓகே எக்ஸ்னா வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கே கிடையாது. நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேரியபிள் அதை எடுத்துக்கும். நான் இதை போயிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன் அப்படின்னாலுமே எனக்கு இதை எடுத்துக்கும். நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் டைப்புக்கு பிரிண்ட் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை பாஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த வேரியபிள் வந்து மாற்றிக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுதான் வந்து பைத்தானோட இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இன்டீஜர் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃப்ளோட்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு டெசிமல் பிளேஸை வச்சு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோன்னா அந்த டெசிமல் பிளேஸில் உள்ள நம்பரை வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 3.14னா 3.14 எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. டைப்புன்னு நம்ம கொடுத்து அந்த வேல்யூ அது உள்ளே பாஸ் பண்ணோன்னா அதுவுமே எனக்கு என்ன டைப் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணும். அது வந்து ஒரு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் டைப். காம்ப்ளெக்ஸ் டைப்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி நம்பர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இமேஜினரி நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆர் யூஸ் டு டிஃபைன் ரியல் நம்பர்ஸ் யூஸ்டு ஒன்லி வென் 2 ரியல் நம்பர்ஸ் ஆர் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து நியூமரிக் டேட்டா டைப்பில் பார்த்துட்டோம். நியூமரிக் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டியூப்பிள் ரேஞ்ச், அதாவது கலெக்ஷன்ஸ் சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சீக்வன்ஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ லிஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு இல்லை லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. இப்போ நான் வந்து டோர் நம்பர் இப்படி டிஃபைன் பண்ணால் இது வந்து எனக்கு இன்டீஜர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். இது வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் டோர் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் லிஸ்ட்டு வந்து இந்த வேரியபிளுக்கு டிஃபைன் பண்ணுற நேம்ஸ்க்குன்னு அந்த நேம்ஸும் நான் திரும்பி பிரிண்ட் பண்ணால் எனக்கு அந்த லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி டோர் நம்பர்ன்றது ஒரு இன்டீஜர் லிஸ்ட்டு, அதை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த இது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இதில் வந்து ஒரு ஐட்டம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஸோ உங்களோட லிஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும். 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். இப்போ வந்து இப்படி தான் வந்து அதை டிஃபைன் பண்ணியிருக்கனால இப்போ வந்து 0th பொசிஷனில் இருக்க நம்பர் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்க நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் நம்பர் 2 பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து 203 பிரிண்ட் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 203 பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி ராம் அப்படின்றதுல போய்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது when I say first index position which means second item. So second item அக்பர்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ டியூப்பிள் பார்த்தீங்கன்னா டியூப்பிள் சொன்ன மாதிரி டியூப்பிள்ன்றது வந்து கிட்டத்தட்ட லிஸ்ட் மாதிரி தான். ஸோ இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு லிஸ்ட்டுக்கு. ஓகேவா, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருப்போம். பட் ஆனால் ஒரு டியூப்பிளுக்கு வந்து நம்ம வந்து கர்வ் ப்ராக்கெட்ஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்து இது ஒரு டிஃப்ரென்ஸு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் வந்து நீங்கள் எப்போனாலும் அப்பன் பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு டியூப்பிள் வந்து ரீட் ஒன்லின்னும் போது ஒரு தடவை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டிஃபைன் பண்ண லிஸ்ட்டை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் வந்து டியூப்பிளோட அட்வான்டேஜ். ஓகேவா. ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டை டெலிட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட டியூப்பிளில் இருக்க வேல்யூஸு எனக்கு அப்படி பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுவுமே லிஸ்ட்டு மாதிரி தான் சொல்லும்போது ரீசன் இதுதான். ஏன்னு தெரியுங்கன்னா இண்டெக்ஸ் பொசிஷன், ஸோ இதுலேயுமே வந்து 0
1 and 2 அப்படின்றது தான் இண்டெக்ஸ் பொசிஷன். அப்படியே தான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 1 1 + 1 அப்படின்னு n+1 கான்செப்டில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு நான் சொல்லும்போது என்னோட இண்டெக்ஸ் பொசிஷன், ஸோ 0 1 அப்படின்னும்போது எனக்கு பனானா. ஸோ எனக்கு பனானா தான் இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட இது லிஸ்ட் மாதிரின்றனால இது வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு தான் நம்ம வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பண்ணுறோம். எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து என்னோட 0th பொசிஷன், அதாவது ஆப்பிள் அப்படின்ற இதை தூக்கிட்டு நான் அந்த இடத்துல வந்து கிரேப்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம வந்து டியூப்பிள்னா என்னென்னு நினச்சோம், டியூப்பிள்னா ரீட் ஒன்லி லிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ மாறி இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா tuple object does not support item assignment அப்படின்னு சொல்லி எரர் வருது பார்த்தீங்களா? ஸோ டியூப்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நடுவில் எதுவுமே இப்படி வந்து டிஃபைன் பண்ண முடியாது, அதாவது ரீப்ளேஸ் பண்ணவோ மாற்றவும் முடியாது. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரோக்ராம் கேட்போம். திரும்பி லிஸ்ட் ப்ரோக்ராமில் நான் இப்போ வந்து என்னோட 0th பொசிஷன், அதாவது ராமன் தூக்கிட்டு அந்த இடத்துல லக்ஷ்மி நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மின்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ ரீட் ஒன்லி டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் வேல்யூஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமில் எப்போனாலும். ஆனால் டியூப்பில் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃபைன்டு, இட்ஸ் ஃபைனலைஸ்ட், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து என்னோட 0th பொசிஷனில் இருக்க வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணணும், செகண்டு இல்லை தேர்ட் அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்னால் மாற்ற முடியாது. ஸோ அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதான் வந்து டியூப்பிள்குள்ளே இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ரன் பண்ணும்போதே நமக்கு வந்து இந்த எரர் வந்துடுது பார்த்தீங்களா? டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு எரர் வந்துடுது நமக்கு. ஸோ டியூப்பிளில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எந்த வேல்யூவும் சேஞ்ச் பண்ண முடியாது ப்ரோக்ராம் இன்பிட்வீனில், அதுதான் வந்து டியூப்பிள். அடுத்த டேட்டா டைப், சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து 0 to 9 அப்படின்றது ஒரு ரேஞ்சு. ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்றது தான் வந்து ரேஞ்சஸ், ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இது எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா 10 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா அப்போ என்ன ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 10, அதாவது 0 to 9 அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 0ல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு 9 சென்டிமீட்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நான் ஒரு ஐட்ரேஷனில் போட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற 2 எக்ஸாம்பிளும். நான் இப்போ அந்த 2 எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துடுறேன். நான் வெறுத்துக்கு இந்த சென்டிமீட்டர் ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ரீசன் என்ன, நம்ம ரேஞ்ச் லெவல் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இதே ரேஞ்சை வந்து நான் வெறும் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா அப்போ எனக்கு வந்து 0 to 5, அதாவது 0 to 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா 1 2 3 4 5 டோட்டலாக 5 கவுண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச்க்கான எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுவுமே சிம்பிள் தான், அதே தான். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்சும் எண்டிங் ரேஞ்சும் நீங்கள் கொடுக்குறது, அதாவது எதில் ஸ்டார்ட் பண்ணணும் எதில் முடியணும். இப்போ எனக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகி 5ல் முடியணும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 5ல் முடியணும், அதாவது 5 பிஃபோர் அப்படின்னும்போது எனக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கையும் என்னோட வேல்யூவையும் நான் வந்து சேர்த்து பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து எஃப், ஸோ ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன வேரியபிளை பிரிண்ட் பண்ணமோ அந்த வேரியபிள் வந்து ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துட்டு என்ன ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணமோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. அது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும், அந்த வேல்யூ ஸ்பேஸ் நான் கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த லைன். ஓகேவா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா ரேஞ்சு கொடுத்துட்டேன். ரேஞ்சு வந்து லென்த் ஆஃப் நேம்ஸ், அதாவது இந்த நேம்ஸோட லென்த்து, அதாவது லென்த்துன்னு சொல்லும்போது இது எவ்வளோ சைஸ் எவ்வளோ கவுண்ட் இருக்குன்றது தான் அந்த லென்த்து, அதுக்கு மீனிங்கு. அது என்ன கொடுக்க போகுதுன்னா அது ஒரு நம்பர் கொடுக்கும், அந்த நம்பரை தூக்கிட்டு போய் நம்ம ரேஞ்ச் மெத்தடுக்குள்ளே போடுறோம். ஸோ நான் இதை இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக காமிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கவுண்ட் ஈக்குவல் டு அப்படின்னு நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கவுண்ட்டை எடுத்துகிட்டு போய் நான் ரேஞ்ச் கூட கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 0 1 2 அப்படின்றது தான் கவுண்ட்டு.
இப்போ 2ன்றது இங்கே அசைன் ஆயிரும், சாரி இங்கே அசைன் ஆயிரும். அப்போ ரேஞ்ச் வந்து ஐலேருந்து கவுண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு எடுக்கிறோம் சொல்லியிருந்ததில்ல, இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நான் 0 1 2 3 நாட் கொடுக்காம இந்த ஃபார் லூப் கண்டிஷன் லூப்குள்ளேயே போட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதை ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் 0, இண்டெக்ஸ் பொசிஷன் 1, இண்டெக்ஸ் பொசிஷன் 2. ஸோ நான் இதே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் உங்களுக்கு அந்த கவுண்ட் என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஐயில் வந்து இப்போ என்னோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த கவுண்ட் ரேஞ்சில் இருக்க கவுண்ட் எடுத்துகிட்டு போய் அந்த ஐயில் ஸ்டோர் ஆகும். இது ரன் பண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு 0 பொசிஷனில் பாபு, 1ல் வந்து சாமு, 2ல் வந்து லியோ. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுறது தான் வந்து நம்மளோட ரேஞ்சில் அடுத்த டைப்பு. ஸோ ரேஞ்ச் முக்காசி இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து லிஸ்ட் கலெக்ஷன்ஸ் சீக்வன்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டேட்டா டைப் வந்து மேப்பிங் டேட்டா டைப், அதாவது டிக்ஷனரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிக்ஷனரின்றது என்னென்னா ஒரு கீ பேர் வேல்யூ, அதாவது அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கப்புறம் அதை வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் வந்து கீ பேர் வேல்யூ. இப்போ இதுதான் வந்து டிக்ஷனரியோட ஒரு எக்ஸாம்பிள். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்றது என்னோட வேரியபிள் நேமு, இது வந்து கீ, எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் நேம்ன்றது கீ, அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா பானு. அதுக்கப்புறம் அடுத்த கீ பார்த்தீங்கன்னா ஏஜ், அதோட வேல்யூ 28. அடுத்த கீ பார்த்தீங்கன்னா சேலரி, அது வந்து ஃப்ளோட் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து அவைல்டு கேப் அப்படின்னு போட்டு அதுக்கு ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரி நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு டேட்டா அப்படி தான் பிரிண்ட் ஆக போகுது, பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இது டிக்ஷனரின்றனால அப்படியே பிரிண்ட் ஆக போகுது. இப்போ நான் இந்த டிக்ஷனரியிலேருந்து எனக்கு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேலரி மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் சேலரி அப்படின்னு கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சேலரியோட வேல்யூ மட்டும், ஏன்னா இது வந்து ஒரு கீ. நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்துருப்போம் 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன். இங்கே என்ன அப்படின்னா இங்கே வந்து பொசிஷன் கிடையாது, இங்கே வந்து கீ. நம்ம வந்து ஓகே எம்ப்ளாயி நேம் அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை ரன் பண்ணனா எனக்கு வந்து எம்ப்ளாயியோட நேம் எனக்கு தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டிக்ஷனரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்பிள் இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் டிக்ளேரிங் எ டிக்ஷனரி. இது வந்து ஒரு வகை, அதாவது ஓப்பன் கர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறது. ஸோ கீ பேர் வேல்யூ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டைப் இது மாதிரி கொடுக்கலாம். இதை இன்னொரு வே ஆஃப் இதுலேயும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐசிடி அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் கர்வ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கீக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்காம வெறுமனை கீயை டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அதுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ நம்ம அங்கே கொடுக்கலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு குமார், ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஈக்குவல் டு 1 2 3, ஏஜ் ஈக்குவல் டு 18, டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு IT 002 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸ்டில் எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இது ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ நான் என்ன தான் டிஐசிடி அப்படின்னு போட்டு உள்ளே வந்து என்னோடய வேல்யூ கீ வேல்யூ கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு வந்து கர்லி ப்ராசஸ் கொடுத்து தான் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் டிக்ளேரிங் ஆர் டிஃபைனிங் தி டிக்ஷனரி. சேம் இப்போ நீங்கள் வந்து கீ வேல்யூன்னு ஏற்கனவே தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏஜ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏஜ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஏஜ் பிரிண்ட் ஆகும். ஏஜ் வந்து 18. இப்போ நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்தேன்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ஷனரியிலேருந்து கீ, அதாவது அந்த கீயை வச்சு நீங்கள் அதோட வேல்யூவை வந்து ரிட்ரீவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி மேப்பிங் டைப். அடுத்தது வந்து செட்டு, ஃப்ரோசன் செட்டு. ஸோ அது வந்து செட் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செட்டு, ஃப்ரோசன் செட்டு நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேச்சுரலாக சார்ட் பண்ணிடும். அடுத்தது அவாய்டு டூப்ளிகேட்ஸ், அதாவது ஒரு
வேல்யூ திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே வருது அந்த கலெக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எல்லாத்தையும் அது டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணும். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சார்ட்டிங் பண்ணுறதுக்கும், இன்னொன்று வந்து டூப்ளிகேட்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் டூப்ளிகேட்ஸ் ப்ரோக்ராமை அடுத்தது ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சார்ட்டிங் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 3 வெப்சைட்ஸ் வச்சுருக்கேன். www.rn.co.in, அடுத்தது www.balamt.in, அடுத்தது www.youtube.com. இப்போ 3 வெப்சைட் இருக்கும்போது நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆர்டர் பார்த்துக்கோங்க, ஆரியன்ஸ், பாலா எம்டி, யூடியூப். ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாலா எம்டி, யூடியூப், அப்புறம் ஆரியன்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர். ஸோ நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்ன்றதுனால அது வந்து அந்த டெக்ஸ்ட்டோ இல்லை நம்பரோ நீங்கள் எதோ கொடுத்தாலுமே அது வந்து நேச்சுரலாக சார்ட் பண்ணி காமிக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் வந்து டூப்ளிகேட்ஸ். ஸோ இப்போ நான் டூப்ளிகேட்ஸ்னு பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஜாவா அதாவது என்ன ப்ரோக்ராமிங் அண்டர்ஸ்கோர் ஸ்கிரிப்டிங் அண்டர்ஸ்கோர் லாங்குவேஜஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து செட் அப்படின்றதுக்குள்ள நான் வந்து என்னோட வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஜாவா, C#, பைத்தான், ஜாவா அப்படின்னு சொல்லி நான் 2 தடவை ஜாவா ரிப்போர்ட் பண்ணுறேன். அப்போது பார்த்தீங்கன்னா என்னோட டோட்டல், அதாவது செட்டுக்கு பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட லென்த் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன ஸ்டோர் ஆச்சுன்றது நான் ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இங்கே பாஸ் பண்ணது என்னவோ 4 வேல்யூஸ், ஜாவா, C#, பைத்தான், ஜாவா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டில் ஸ்டோர் ஆனது வந்து 3 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிருச்சு. பிரிண்ட் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தடவை தான் ஜாவா காமிக்கும் தவிர இன்னொரு தடவை ஜாவா வராது. ஸோ ஜாவா, C#, பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நான் இன்னொரு தடவை போயிட்டு நான் வந்து C# கொடுத்தேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஸ்டில் அதே கவுண்ட் தான் எனக்கு கொடுக்க போகுது. 3 ஜாவா, C#, பைத்தான் அப்படின்னு தான் கொடுக்க போகுது. இதே நான் ஒருவேளை கேஸ் சென்சிட்டிவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் வெறும் ஸ்மால் கேஸ் கொடுத்து நான் கொடுக்குறேன் ஒரு C#, இன்னொரு C# வந்து கேபிட்டல் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து லோயர் கேஸு வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. ஸோ அப்போ அப்படின்னும்போது அது லோயர் கேஸ் வந்து டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணலை. ஆனால் சார்ட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் ஆர்டரில் லோயர் கேஸை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்குது. ஸோ இதுதான் வந்து செட். அதாவது டூப்ளிகேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட கொடுக்குற லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்ணி நேச்சுரல் ஆர்டரில் சார்ட் பண்ணி எழுதுது. ஸோ இப்போது ஒரு குயிக்காக ஒரு நம்பர் லிஸ்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ரூட்ஸ் அப்படின்னு நான் ஒன்று சும்மா ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு (23, 45, 1, 23, 45, 6, 3, 2). இப்போ நான் இதை பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சாரி, செட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறதா இருந்தால் இதை 2 ப்ராக்கெட், அதாவது உங்களோட வேல்யூஸை வந்து ஒரு ஃபுல் செட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் இதில் போட்டு அதை வந்து அதுக்கப்புறம் செட்டுக்குள்ளே பாஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் கர்லி ப்ரேசஸை கொடுத்து என் கர்லி ப்ரேசஸ் கொடுத்தாலுமே வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6, 45, 23. ஸோ நம்ம 23 2 தடவை ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம், 45 2 தடவை ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இது வந்து ஆர்டர் வந்து ஜம்பிளில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர்லேயே வந்து, அதாவது அசெண்டிங் ஆர்டர்லேயே வந்து அது நமக்கு பிரிண்ட் பண்ணியும் காமிக்குது, டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் வந்து செட் டேட்டா டைப். அடுத்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் சிம்பிளஸ்ட் டேட்டா டைப், ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ், ஆமா இல்லை இல்லை அப்படின்றது டிஃபைன் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். அதாவது ஃபால்ஸ்ன்ற ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணி நான் இது பண்ணுறேன். நான் இது ஸ்மால் கேஸில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அது வந்து பூலியனாகவே எடுத்துக்காது, எனக்கு வந்து அது எரர் காமிக்குது. பார்த்தீங்களா, ரெஃபரன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இப்போ இதை வந்து கேபிட்டல் F கொடுத்தேன் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து பூலியனாக எடுத்துக்கும். இப்போ நான் கேபிட்டல் டீன்னு டைப் பண்ணி ட்ரூ கொடுத்தேன்னா அந்த ட்ரூ எடுத்துக்கும். அடுத்தது இஸ் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு சும்மா ஒரு வேரியபிள் நேம் பூலியனுக்குள்ளே வந்து நான் 0 பாஸ் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது 0 இல்லைனா 1 அப்படின்றத வச்சு அது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இஸ் நம்பர் பூலியன் ஆஃப் 0 அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். திரும்பி இஸ் நம்பர் பூலியன் ஆஃப் 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு போடும்போது நம்ம ஃபால்ஸ் பாஸ் பண்ணோம். அதனால் இங்கே வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. இஸ் ஜிஎஸ்டி அப்ளிகபிளா ஃபால்ஸ் அப்படின்னு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஸ் நம்பர் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நம்பரில் பூலியன் ஆஃப் 0 அப்படின்னு பாஸ் பண்ணோம். ஸோ அதனால் அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இஸ் நம்பர் அப்படிங்கும்போது ட்ரூன்னு வருது. அந்த இடத்துல நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்துருந்ததுனால அது வந்து ட்ரூன்னு வருது. இப்போ நான் இந்த 1க்கு பதில், அதாவது 0 தவிர்த்து நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு அது ட்ரூன்னு தான் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ தான் வரும். நான் இதை வந்து திரும்பி 0க்கு மாற்றுறேன், ஃபால்ஸ் மாறும். ஸோ 0 தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் இருந்தாலுமே அது வந்து ட்ரூன்னு தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ 0ன்னு இருந்தால் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபால்ஸ். 0 தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் அது வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ இதுதான் பூலியன் டேட்டா டைப். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பைட். ஸோ பைட் அரே மெமரி. பைனரி அப்படின்னா ஃபைல் ரீடிங், ஃபைல் ரைட்டிங். ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறீங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ரீட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு இமேஜ் ஃபைலை ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது வந்து பைட்டாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பைட் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் சின்டாக்ஸ் இன்டென்டேஷனை பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுக்குலேயுமே ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எலபரேட் பண்ண முடிஞ்சு நான் இன்னொரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.